பேரசைட் இன் லவ் 2021 வந்த மூவியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நெய் மீனிங்னா காதல் நோய், இல்லன்னா காதல்ல நோய், அதுவும் இல்லன்னா காதலே ஒரு நோய்னு நினைக்கிறேன். இதான் மூவியோட நேம். மூவி ஸ்டார்ட் பண்ணதும் கேங்கோ கொசக்காவை காட்டுவாங்க. இந்த மாஸ்க் சூட்டு பூட்டு எல்லாம் பார்த்து என்னடா இவனா நிலாக்கு அனுப்ப போறமானா இல்ல, இது வேற கதை. அதை ரெண்டாவது சொல்றேன். இவன் இங்க தனியா சூட்டு மாஸ்கோட கம்ப்யூட்டர் டகடகான்னு தட்டிட்டே இருக்கிறான். அப்படி இவன் என்னதான் பண்றான்னா ஒரு வைரஸை கிரியேட் பண்றான். அப்பா திரும்ப கொரோனா கிரானான்னு ஏதாவது கொண்டு வர போறான்னு நினைக்காதீங்க. இவன் கம்ப்யூட்டருக்கு உள்ள ஏதோ வைரஸ் கிரியேட் பண்றான். இப்போ இந்த கொசகா கிரியேட் பண்ற வைரஸை டிசம்பர் 24 ஈவினிங் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி மக்கள் எல்லாருக்கும் சஃபரிங்க கொடுக்கணுங்கிறது தான் இவனோட பிளான். அப்படின்னா இவனோட சின்ன ஏஜ்ல இருந்து இவனை அள வச்ச எல்லாருக்கும் ரிவெஞ்ச் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிளான். தென் இந்த கொசகா நம்மள மெதுவா பிளாஷ்பேக்கு கூட்டிட்டு போறான். பாவம் இவனோட பேரண்ட்ஸ் சின்ன ஏஜ்ல இறந்துட்டாங்க. அப்படின்னா இவனோட சின்ன ஏஜ்ல இப்படி இறந்ததால இவனை பாத்துக்க யாருமே இல்ல. இது எல்லாம் இவனுக்கு போதாதுன்னு இவனுக்கு மைசோபோபியான்னு ஒரு நோயும் இருக்குது. இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு ஜெர்ம்ஸ், அதான் கிருமிகள்னா ரொம்ப பயம்னா சும்மா எல்லாம் இல்ல, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஃபியர். இவன் கை என்னடா இப்படி இருக்குது, எங்கேயாச்சும் போய் சின்ன குழந்தை மாதிரி மண்ணில் விளையாடிட்டு திரியிறான்னு நினைக்கிறீங்க இல்ல? அப்படி எல்லாம் இல்லங்க. இவனோட கையை கழுவி தான் இப்படி ஆயிடுச்சு. இவனுக்கு தெருவுல தெரியிற வைரஸ் எல்லாம் வலுக்கட்டாயமா வந்து இவனை பலவந்தம் பண்ணிரோன்னு பயம், அவ்வளவுதான். இப்போ நமக்கு இன்னொரு பொண்ணை காட்டுவாங்க. நேம் ஹிச்சிரி சனாகி. இந்த பொண்ணுக்கு ஸ்கோபோபோபியான்னு இன்னொரு நோய் இருக்குது. இந்த படத்துல வர்ற எல்லாம் ஏதோ நோயோட தான் தெரியுது போல. ஓ, மூவி நேம்லயே நோய் இருக்கிற டைம். மூவில வர்றவங்களுக்கு நோய் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. இப்ப இந்த பொண்ணுக்கு யாராவது இந்த பொண்ணை பார்த்தாலே பயம் வந்துடும். அதோட பக்கத்துல இருக்கிற எல்லாரும் எப்பவும் இதையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இதோட திங்கிங். இந்த நோயோட நேம் ஸ்கோபோபோபியா. ஓகே, நம்மள நிறைய பேருக்கு இந்த டிசார்டர் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படி இருக்கிறதுனால இந்த பொண்ணு எப்பவும் தனியாவே தான் இருக்கும். யாரு கூடயும் பேசாது, யாரும் வந்து பேசக்கூடாதுன்னு எப்பவும் ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டே இருக்கும். கிச்சிரியோட சின்ன ஏஜ்ல அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. இந்த பொண்ணோட தாத்தா ஒரு டாக்டர். அவர் சொல்றாரு உன்னோட பேரசைட், அதான் நோய், உன்னோட பிரெயின்லேயே தான் இருக்குது. இது இப்படியே அதிகமாகி லாஸ்டா நீ செத்துருவேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம கொசாக்கோ பக்கத்து ஊர் போய் ஹோல்சேல்ல சானிடைசர் வாங்கலாம்னு பஸ்ல போயிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பஸ்ல அசலா என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே அவுன்னு ஒருத்தர் உள்ள தள்ளிட்டே இருக்கிறாரு. அதை பார்த்த கொசாக்கோ நில்லுங்க பஸ் ஸ்டாப் பண்ணுங்கன்னு வெளியே வந்து வாமிட் பண்றான். அதே டைம் நம்ம ஹிச்சரியும் கூட ஹெட்போனோட இங்க வருது. அங்க வந்து இவனை பார்த்ததும் அவன் ஏதோ உடம்பு சரியில்லை போலன்னு இவன் போனா உலகத்துல ஒரு தொந்தரவு குறைஞ்ச மாதிரி, அதான் முட்டை கண்ணை வச்சு உருட்டி என்ன பாக்குறதுல ஒண்ணு போன மாதிரி அப்படியே போடா டெய்னு கொசாக்காவை கிராஸ் பண்ணி போயிடுது. கொஞ்சம் டைம்லயே நம்ம கொசாக்கா அந்த ரோட்லயே மயங்கி விழுந்துட்டான். கிச்சரி அவன் கிட்ட வர்றா. கிட்ட வந்து காலை வச்சு தட்டி எந்திரின்னு எழுப்ப ட்ரை பண்ணுது. பட் இவன் முழிக்கல. தென் சீனை கட் பண்ணா நம்ம கிச்சரி கொசாக்காவை அவங்க டாக்டர் தாத்தா கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறா. எனக்கு என்ன டவுட்னா இந்த பாத யாத்திரையில இருக்கிற ஹிச்சரி இவனை எப்படி இங்க தூக்கிட்டு வந்துச்சுங்கிறது தான். தென் நம்ம கொசாக்கா இப்ப கண்ணை திறக்கிறான். ஆல்ரெடி ஹிச்சரியோட தாத்தா கொசாக்காவை ஃபுல்லா செக் பண்ணிட்டாரு. இப்போ கொசாக்கா அங்க இருந்த சானிடைசர் எல்லாம் எடுத்துட்டு ஃபாஸ்டா ரூமுக்கு கிளம்புறான். அப்படியே ரூமுக்கு போனதும் ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம கொசாக்காவோட சிஸ்டத்துல யாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்க. தென் அவங்க கொசாக்காவை பார்த்ததும் நம்ம ஆளுகிட்ட வந்து நான் இசூமின்னு சொல்றாங்க. உடனே நம்ம கொசாக்கா இவங்க கிட்ட யாருடா நீ சிகரெட் பிடிக்கிற, சிகரெட் என் உடல் நலத்திற்கு கேடு, அதை எங்கேயாவது தூக்கி போடு, இல்லன்னா இன்னும் 2 நிமிஷத்துலயே போயிருவேன், வந்த மேட்ரை சொல்லிட்டு கிளம்புடான்னு சொல்றான். அதுக்கு இந்த இசூமி உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், அதோட உனக்கு நிறைய காசும் வேணும்னு தெரியும், நான் உனக்கு தேவையான காசெல்லாம் கொடுக்குறேன், அந்த காசுக்கு பதிலா நீ நான் சொல்ற ஒரு பொண்ணை எப்பவும் கவனமா பாத்துக்கணும்னு டீல் பேசுறான். அதோட இசூமி சிகரெட்டை பிடிச்ச புகைய நம்ம கொசாக்காவோட முகத்துல விடுறான். உடனே கொசாக்கா டே தள்ளி போடா டீலுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்றான். தென் இசூமி கொசாக்காவை ஒரு பார்க்குக்கு போக சொல்றான். அங்க போய் பார்த்தா இவன் கவனமா பாத்துக்க வேண்டிய பொண்ணு வேற யாரும் இல்ல, கிச்சிரி தான். கிச்சிரிக்கு இவனை பார்த்ததும் ஞாபகம் வந்துருச்சு. அப்போ கொசாக்கா கிட்ட போய் டேய் நல்லா இருக்கிறியா, என்னடா பார்க்ல பண்றேன்னு பேசிக்கிட்டே இருக்குது. அப்பதான் நம்ம கொசாக்காவுக்கு தெரியும் நம்ம பாத்துக்க வேண்டிய பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த கிச்சிரி தான். இதே டைம் இந்த விஷயம் ஹிச்சரிக்கும் தெரியுது. நம்மளை பாத்துக்கிறதுக்காக புதுசா வந்திருக்கிறவன் இவன் தான். அப்புறம் ஹிச்சரி நம்ம ஆளுக்கு ஒரு டீல் கொடுக்குது. அது என்னன்னா அவங்க என்ன பாத்துக்கிறதுக்காக எவ்வளவு காசு கொடுக்குறாங்களோ அதே காசுல பாதி எனக்கு தரணுங்கிறது தான் அந்த டீல். இல்லன்னா அவங்க கிட்ட ஒன்னும் தப்பா சொல்லுவேன், அப்புறம் வாங்கதாச்சு அவங்க கதாச்சுப்பா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. தென் கொசக்கா ஹிச்சரிய ரூமுக்கு கூட்டிட்டு போய் பாதி காசை கொடுக்குறான். இந்த ஹிச்சரி காசை வாங்கினதோட போகாம இவனை இழுத்து ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போகுது. இவன் இந்த சைடியே நில்லு, நோ வேண்டாம் இங்க இருந்து வெளியே போன்னு கத்துறான். இது எதையுமே கண்டுக்காம அவனோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணுது, பெட்ல உட்கார்ந்து பாக்குது, அப்புறமா பெட்ல படுக்குது. அப்புறம் என்னடா இது பெருசா ஏதோ உள்ள வருதுன்னு நினைக்கிறீங்களா, அது வேற எதுவும் இல்ல நம்ம கொசாக்கா. இப்ப ஜெம்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்னு இவனை இமேஜினேஷன் பண்ணி ரொம்ப பயப்படுறான். இவனை இப்படி பார்த்த ஹிச்சரி பயந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா மொத்தமா போயிருவான் போலன்னு டே நான் போறேன்டா டேன்னு கிளம்புது. இது போனதும் கொசாக்கா ரூம் ஃபுல்லா ஏதோ பாவம் பண்ண பிளேஸ கிளீன் பண்ற மாதிரி மஞ்சள் தண்ணியை தெளிச்சு கிளீன் பண்ற மாதிரி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் அந்த இசூமிக்கு கால் பண்றான். அதான் இந்த கான்ட்ராக்ட கொடுத்தவருக்கு கால் பண்ணி கான்ட்ராக்ட உடனே கேன்சல் பண்ணி சாவு, நான்
நான் இந்த வேலையை பண்ண மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு இந்த சைடு இசூமி, இப்பதான் புதுசா ஒரு ஒயிட் சிகரெட் வாங்கினேன், அது உங்க வீட்டுக்கு கொண்டுறவான்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம கொசாக்கா வேண்டாம் வேண்டாம், வேணும்னா இன்னும் 2 பொண்ணுங்களை அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே இந்த ஹிஸ்டரி கொசாக்காவை பார்க்க அவன் ரூமுக்கு வருது. வர டைமே ஏதோ வாயில போட்டு கிரைண்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வருது. தென் வந்து நம்மளோட டோர் ஓபன் பண்ணுது. உள்ள வந்து திங்ஸ் எல்லாத்தையும் அங்க எங்கன்னு தூக்கி போட்டு பெட்ஷீட் ஷூஸ் எல்லாத்தையும் எங்கெங்கயோ தூக்கி போடுது. அதோட விடாம சாங்க போட்டு 2 ஸ்டெப்பும் போடுது. இப்போ நம்ம ஆளோட நிலைமை உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, இதுதான் நம்ம ஆளோட நிலைமை. இப்ப சீன் அங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொசாக்கா கண்முழிச்சு சொல்றான், எனக்கு மைசோபோபியான்னு ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்றான். கிச்சடி அதுக்கு நீ இதெல்லாம் சொல்ல தேவையில்ல, 2 நிமிஷம் பேசினாலே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுது. நீ பயப்பட வேண்டாம், நான் பழைய மாதிரியே வரும் ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லுது. தென் அப்படியே அன்னைக்கு அங்க இருந்து கிளம்புது. தென் நெக்ஸ்ட் டே 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஜூஸ் குடிக்கிறாங்க. இப்படியே 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகி ஊர் ஃபுல்லா சுத்திட்டே திரியுறாங்க. அப்போ ஹிச்சரி சொல்லுது, இந்த ஊர் எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, வெளியே போனா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. தென் நெக்ஸ்ட் டே ஹிச்சரி எப்பவும் போல பாத யாத்திரையில இருக்கிற டைம் 4 ரவுடிஸ் அங்க வந்து ஹிச்சரியோட ஹெட்போன் ஆட்டைய போட்டுட்டானுங்க. இப்போ ஹெட்போன் போனதுனால ஹிச்சரிக்கு பேனிக் அட்டாக் வந்து ஏதோ புதுசா பூமிக்கு ஏலியன் எல்லாம் வந்த மாதிரி ரோட்ல இப்படி உட்கார்ந்து இருக்குது. பக்கத்துல இருக்கிறவங்க ஹெல்ப்புக்கு வர்ற டைம் அவங்கள பார்த்து இன்னும் ரொம்ப பயப்படுது. உடனே போனை எடுத்து கொசாக்காவுக்கு கால் பண்ணி என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துது. உடனே நம்ம கொசாக்கா ஃபாஸ்டா பைக்ல சைக்கிள்ல ஃபாஸ்டா வர்றான். இப்ப அங்க வந்து பார்த்தா அங்க ஹிச்சரிய தவிர வேற யாரும் இல்ல. தென் ஹிச்சரிய கொசாக்கா தூக்கி ஆறுதல் சொல்றான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல இந்த இசூமி கொசாக்கா கிட்ட சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ ஹிச்சரிய பாத்துக்கணும், அதோட நீ எந்த சிச்சுவேஷன்லயும் அவரை டச் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன 2 பேரும் பழைய மாதிரியே ஊர் ஃபுல்லா சுத்திட்டே திரியுறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த கான்ட்ராக்டர் இசூமி வேற யாரும் இல்ல, ஹிச்சரியோட பர்சனல் டாக்டர். இவரு நம்ம ஹிச்சரியோட தாத்தா கீழே தான் ஒர்க் பண்றாரு. இந்த தாத்தாவும் இசூமியும் ஹிச்சரியோட சேஃப்டிக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. இவங்க 2 பேரும் கொசாக்காவை முன்னாடி ஒருக்கா செக் பண்ண டைம் அவனுக்கும் ஹிச்சரி மாதிரியே இன்னொரு பேரசைட் நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட இவங்க 2 பேருக்கு இருக்கிற நோய்க்கு இப்ப மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹிச்சரியையும் கொசாக்காவையும் வேணும்னு தான் மீட் பண்ண வச்சிருக்காங்க. இவங்களோட ட்ரீட்மெண்டோட ஒரு பார்ட்டா இப்படி 2 டிசார்டர்ல இருக்கிறவங்க சேர்ந்து கான்டாக்ட்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இப்படின்னா இப்படி டிசார்டர்ல இருக்கிறவங்க ஒருத்தங்க இன்னொருத்தங்க கூட ரொம்ப கம்ஃபர்ட்டா இருப்பாங்கிறதுக்காக இப்படியே ஒருத்தங்களோட ஹெல்ப்னால இன்னொருத்தங்க முன்னாடி பண்ணாத விஷயம் கூட பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே தான் இவங்களும் இப்ப பண்றாங்க. ஊர் ஃபுல்லா சுத்திட்டே திரியுறாங்க. இப்போ கொசாக்கா ஹிச்சரிக்கு அவனோட பிளான சொல்றான். அதான் ஒரு வைரஸை வச்சு இவனை அள வச்சு எல்லாரையும் அள வைக்கணும்னு ஸ்டார்டிங்ல ஒன்னு சொன்னேன்னு அந்த பிளானை இப்ப ஹிச்சரிக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த பிளானை கேட்ட ஹிச்சரி, வெய் சூப்பர்டா, உனக்கு எந்த டவுட் வேண்டாம், எல்லாவனையும் அனுப்பு, எவ்வளவு பேர் மொத்தமா போனாலும் பரவாயில்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அனுப்புன்னு சொல்லுது. அதோட கொசாக்காக்கு இந்த வைரஸ் விஷயத்திலயும் ஹெல்ப் பண்ணுது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இசூமி கேட்டுட்டே இருக்கிறாரு. திரும்ப இவங்க பழைய மாதிரியே ஊர் சுத்திட்டு இருக்கிற டைம் நார்மல் மனுஷங்களா இருக்கிறது, நார்மல் மனுஷங்க கூட தெரியறது, நார்மல் மனுஷங்க மாதிரியே மேரேஜ் பண்றது, நார்மல் மனுஷங்க மாதிரியே ஃபர்ஸ்ட் நைட், இதெல்லாம் நான் பண்ணதே இல்லைன்னு கொசாக்கா சொல்றான். இப்ப இந்த சோகமான கதையை கேட்ட ஹிச்சரி கொசாக்காவோட மாஸ்க் மேல கிஸ் பண்ணுது. இதுல இருந்து என்ன தெரியுது, அதான் லவ்வுங்க. தென் இப்படியே 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹிச்சரி அவளோட வீட்டுக்கு வந்ததும் அவரோட தாத்தா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் சொல்றாரு, பிரெயின்ல பேரசைட் நோய் இருக்குதுல்ல, அது இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இன்னும் கொஞ்சம் நாள்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹிச்சரி என்ன வேணா பண்ணுங்க, பட் இதுல அந்த கொசாக்காவை சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லுது. இப்போ ரியலா அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் தேவை, அவனையும் சரி பண்ணணும் இல்ல. ஆனா இது ஏன் இப்படி ஏழ்ற மாதிரி பேசுதோ, ஒரு வேலை இதோட நோய் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தென் தாத்தா சொல்றாரு, அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் தேவை, அவனே இதுல இன்வால்வ் பண்ணணும், அதுவும் ஒரு பார்ட், நீ இப்படி இடையில வந்து விழாதன்னு சொல்றாரு. தென் ஹிச்சரி அழுதுகிட்ட எனக்கு கொசாக்கானா உயிருன்னு ஃபாஸ்டா கொசாக்காவை பார்க்க போகுது. அப்புறம் கொசாக்கா கிட்ட வந்து சொல்லுது, நமக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அதுக்கு பிறகு நம்ம முன்னாடி மாதிரி மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. அதுக்கு கொசாக்கா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா என்ன மீட் பண்ணலாம்னு ஏதோ உருட்டுறான். தென் நெக்ஸ்ட் சீன்ல கொசாக்கா இசூமிக்கு ஹிச்சரி வந்து இப்படி இப்படி சொல்றான்னு எல்லாத்தையும் சொல்றான். அதை கேட்ட இசூமி, உன்னோட பிரெயின்ல ஒரு பேரசைட் இருக்குது, அதான் உன்னோட டிசார்டருக்கு ரீசன், அதே மாதிரி ஒண்ணுதான் ஹிச்சரிக்கும் இருக்குது. இப்போ உன்னோட நோய் நார்மல் ஹியூமன்ஸுக்கும் இருக்கும், பட் அவங்க பிரெயின் அதை கண்ட்ரோல் பண்ணும். ஆனா அவங்க 2 பேருக்கும் உங்க பிரெயின்ல இருக்கிற பேரசைட் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். இது இப்படியே உங்களை கண்ட்ரோல்ல வச்சு உங்களை மாதிரியே டிசார்டர் இருக்கிறவங்களை அட்ராக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி இப்படியே பேரசைட் அதோட வம்சத்தையே டெவலப் பண்ணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த ஏழ்ற அந்த பேரசைட் கீழே வேலை பாக்குறாரு போல. எல்லாம் தெரிஞ்சேதான் இவங்க ஹிச்சரியையும் கொசாக்காவையும் சேர்த்தே வச்சிருக்காங்க. இப்போ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இப்போ இந்த பேரசைட் கிருமியை கொல்ற கருவியை இவங்க கண்டுபிடிச்சு அதை கழுத்தை பிடிச்சு இவங்க வெளியே தள்ளினாலுமே கூட அது வெறும் கையோட போகாது, போற போக்குல இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வாரிட்டு போயிருமாம். அப்படியே போற டைம் இவங்க 2 பேருக்கும் எந்த ஃபீலிங்ஸுமே இருக்காதாம். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஒருத்தங்களையே மறந்துருவாங்க. தென் நெக்ஸ்ட் சீன்ல கொசாக்காக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹிச்சரி அவங்க தாத்தா வச்சிருந்த மாட்டூசி எல்லாம் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடிட்டாலாமாம். இப்போ எங்கன்னே தெரியலன்னு தான் போனு. இப்போ கொசாக்கா இசூமிய அந்த கான்ட்ராக்டரை போய் மீட் பண்றான். அப்போ அவரு ஹிச்சரிக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குது, இப்ப பேரசைட் ஆபரேஷன் பண்ணா
ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிரும். அதோட நீயும் அவளோட ஞாபகத்துல இருந்து போயிருவ. பட் அவளுக்கு அப்படி உன்னை மறக்கிறது விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹிச்ரிக்கு அவங்க அம்மா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஹிச்ரி பிறந்ததும் அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அந்த டைம் இந்த கான்ட்ராக்டர் இசூமி போய் நைசா லைனை போட்டு ஹிச்ரியோட அம்மாவை கவுத்துட்டாரு. தென் ரெண்டு பேருக்கு லவ் செட் ஆகி இந்த ஹிச்ரி கொசாக்காவை மாதிரி ஊர் ஃபுல்லா சுத்திட்டே திரிவாங்களாம். சேம் இந்த ஹிச்ரிக்கு இருந்த நோய் அவங்க அம்மாக்கும் அப்பவே இருந்துதான். அது அவங்களுக்கும் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் அப்படி ட்ரீட்மெண்ட் நடந்தா இந்த ஹிச்ரியோட அம்மா கான்ட்ராக்டரை மறந்துரும். அப்படி மறந்து வாழ முடியாதுன்னு ஹிச்ரியோட அம்மா ஒரு குளத்துல குதிச்சு செத்துட்டாங்க. இப்போ புரிஞ்சுதா இவர் எதுக்காக ஹிச்ரியை காப்பாத்த ட்ரை பண்றாருன்னு. இதெல்லாம் கேட்ட கொசாக்கா ரொம்ப பயப்படுறான். ஏன்னா என்ன மறக்க முடியாம இதுவும் இவங்க அம்மா மாதிரியே பண்ணிருமோன்னு. தென் ஹிச்ரி எங்கன்னு தேடி போறான். அது எங்க, அது ஒரு இடத்துல உட்கார்ற ஆளாது. அது ஏதோ யாத்திரைக்கு போற மாதிரி போயிட்டே இருக்கும். அன்னைக்கு கொசாக்காவோட லக்கோ என்னமோ கொஞ்ச டைம்லயே ஹிச்ரி ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல பாக்குறான். தென் ஹிச்ரி கொசாக்காவை ஒரு ட்ரெயின்ல அவங்க அம்மா இறந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ இந்த மலை கிட்ட கூட்டிட்டு வந்து இந்த மலை பக்கத்துல இருக்கிற குளத்துல தான் அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்தாங்களாம். அவங்க அம்மா இறந்த பிறகு இந்த ஹிச்ரி ஃபுல்லா தனியாவே தான் இருக்குமா. யாரும் இதுகிட்ட பேச கூட மாட்டாங்களாம். அப்படியே பேசினா கூட இதுக்கு இருக்கிற டிசார்டர்னால இது ஃபுல்லா தனியா இருக்க தான் விரும்புமாம். இவங்களோட தாத்தா ஃபுல்லா எக்ஸ்பெரிமெண்ட்னு தான் தெரிவாராம். இதான் என்னோட லைஃப், எப்படியோ நீ மட்டும்தான் என்கிட்ட வந்து கரெக்டா மாட்டின. ஆபரேஷன் முடிஞ்சா எனக்கு எல்லாமே மாறிடும், எனக்கு அதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி நானும் இந்த குளத்துல போய் குதிக்க போறேன்னு ஃபாஸ்டா போகுது. அந்த டைம் கொசாக்கா, நீ ஃபீல் பண்ணாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் எதுக்காக நீ சாகணும், ட்ரீட்மெண்ட் பண்ணாமே இப்படியே இருக்கலாம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். தென் கட் பண்ணா நம்மளுக்கு இப்படி தலையில ஒரு துண்டை கட்டி இருக்கிறாங்க. கண்ணை திறந்து மெதுவா பாக்குறான். ஹிச்ரியோட தாத்தா அதுல நின்னுகிட்டு ஆபரேஷன் எல்லாம் நினைச்ச மாதிரியே நடந்தது, உனக்கு இருந்த நோய் போயிடுச்சுன்னு சொல்றாரு. அந்த டைம் கொசாக்கா எந்திரிச்சு, யாருடா எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னா, ஏன்டா என் விருப்பம் எல்லாமே இப்படி பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப கத்துறான். அந்த டைம் ஒரு வீடியோ பிளே பண்ணி பாரு, ஹிச்ரியோட விருப்பப்படி தான் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாரு. அது ஒத்துக்கிட்டா இவனு ஏன்டா பண்றீங்க, ஏதோ ஓகே சரி, நம்மால் இப்ப கஷ்டத்தோட கஷ்டம்னா எப்படி நடப்பாங்களோ அப்படி மெதுவா நடந்து ரூமுக்கு வர்றான். அப்பதான் கவனிக்கிறான் இவனோட மைசோபோபியா இப்ப இல்ல. அப்படின்னா இவனுக்கு எந்த ஜெம்ஸை பார்த்தும் இவன் பயம் வரல. தென் அப்படியே கொஞ்சம் மாசத்துல இவனுக்கு ஒரு கம்பெனில ஜாபும் கிடைக்குது. எல்லாரும் கூட நார்மலா பேசுறான், எல்லாம் ஓகே. அடிக்கடி ஹிச்ரியோட ஞாபகம் வந்தாலுமே ஹிச்ரியை இவனுக்கு தெரியும்னு தோணுது. அதுக்கு மேல லவ் பண்ண விஷயம் எதுவுமே பெருசா தெரியல. இவனோட ஆபரேஷனால தான் இதெல்லாம். இப்ப இந்த கான்ட்ராக்டர் இசூமி திரும்ப கொசாக்காக்கு கால் பண்ணி ஹிச்ரி திரும்பவும் இங்க இருந்து காணாம போயிட்டான்னு சொல்றாரு. இதே பேச்ச கேட்ட கொசாக்கா முன்னாடி ஊர் ஃபுல்லா தெரிஞ்சான். பட் இப்போ அப்படி பண்ணல. ஏன்னா இப்ப பழைய ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்ல. அதனால இதை ஒரு மேட்டராவே கண்டுக்காம நார்மலா அவனோட ரூமுக்கு போறான். தென் ரூமுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு லெட்டரும் கொஞ்சம் காசும் இருக்குது. அந்த லெட்டர் ஹிச்ரி எழுதுனதுதான். ஆபரேஷன் கம்ப்ளீட் ஆனாலுமே கூட ஹிச்ரிக்கு கொசாக்கா மேல ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்க ஊர் ஃபுல்லா சுத்துனது, சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போனது, சேர்ந்து போன இடம் எல்லாமே ஹிச்ரியோட ஞாபகத்திலே தான் இருக்குதான். ஆனா டே பை டே இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படியே போனா கொசாக்காவோட ஞாபகம் ஃபுல்லா போயிடும்னு எழுதி இருக்குது. இதை படிச்ச கொசாக்கா ஓன்னு அழ ஸ்டார்ட் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த கான்ட்ராக்டர் இசூமி இவங்க ரெண்டு பேரோட பிளட் சாம்பிள்ஸை லேப்ல டெஸ்ட் பண்றாரு. அப்படி டெஸ்ட் பண்ண டைம் ஒரு பேரசைட்டோட குழந்தை இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அது இருந்து இன்னும் நிறைய குழந்தைங்களை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த விஷயத்தை போய் அந்த தாத்தா கிட்ட சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன் அந்த கிறிஸ்மஸ் ஈவினிங் நம்ம கொசாக்கா அந்த வைரஸ் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றான். இப்போ அந்த சிட்டில மெதுவா நடந்து அப்படியே ஹாப்பியா போயிட்டே இருக்கிறான். இன்னும் கொஞ்ச டைம்ல அந்த வைரஸ் இந்த சிட்டில இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லயும் அதோட இம்பாக்ட மேக் பண்ணுங்கிற ஹாப்பி தான் இது. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிற டைம் நம்ம ஹிச்ரியும் அங்க வருது. தென் ரெண்டு பேரும் அங்க நின்று பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஹிச்ரி பெரிய பில்டப்ல வைரஸ் அது இதுன்னா இப்போ உன்னோட வைரஸ் எல்லாம் டம்மி ஆகிடுச்சான்னு கிண்டல் பண்ணுது. பட் அதே டைம் சிட்டில இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் ஃபெயில் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இதனால அந்த சிட்டில இருக்கிற எல்லாரும் என்னடா இது நெருப்புன்னு ஓடுறான்னு ஓடுறாங்க. பட் நம்ம கொசாக்கா அண்ட் ஹிச்ரி எங்கேயும் போகாம ஹாப்பியா அந்த ஈவினிங் அவங்க பிளான் பண்ண மாதிரியே ரசிச்சிட்டு இருக்காங்க. நானே இவங்க ரெண்டு பேரும் இப்படியே நிக்கிறத பார்த்து தீல ஏதோ போயிருமோ என்னமோன்னு நினைச்சேன். பட் இவங்க நெருப்புல போனாங்களா இல்ல இதுக்கு பிறகு எங்க போனாங்கன்னு எதுவும் காட்டல. தென் ரெண்டு பேரும் அங்கேயே கிஸ் பண்றாங்க. ஃபில்மையும் அதோட முடிக்கிறாங்க. ஓகே, இதான் ஃபில்ம். இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.